ஏன்டா என்னடா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜிடியோட டாப் ஆர்டர் பார்த்தா டாப் ஆர்டர் கூட இல்லை, டாப் 3 கில்லு, சுதர்சன், பட்லர் மூழ்கி போச்சு மேட்ச். இவங்க 3 பேர் சேர்ந்து 17 ஓவர் கிட்ட ஆடி போடுறாங்க. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி மேட்ச் தான் சொல்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஜிடி தான் பேட்டிங் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் ஓப்பனர்ஸ் அந்த மாரி பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கும் வெறி ஆயிடுச்சான்ற மாரி இன்னைக்கு போட்டு இவங்க பழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் முக்கியமாக சாய் சுதர்சன் ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி யாரா பேசுறீங்கன்ற தூக்கி சொல்லிட்டாருன்னே சொல்லணும். இன்னைக்கு பவர் பிளேலே 80 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 டவுன்ல வந்த பட்லர் வழக்கம் போல அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணாரு. இந்த பக்கம் கில்லு அவர் பாட்டு தனியா போட்டு பொழந்துட்டே இருந்தாருன்னு சொல்லணும். எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் என்ன ஒரு 100 போடுவாருன்னு எதிர்பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி அது பார்த்தீங்கன்னா அவுட்டே இல்லைனாலும் அவுட் கொடுத்தாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்த பிக்சர்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு நாட் அவுட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. டார்கெட் 224. ஜிடி பவுலர்ஸ் துண்டு ஒரு தடவை தான் தவறுன்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்ஸை அசால்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். அபிஷேக் சர்மா என்னதான் ஒரு பக்கம் தனியா நின்னாலும் அவருக்கு கரெக்டான சப்போர்ட் யாரும் கொடுக்கல. எண்ட் ஆஃப் த டே ஜிடி ஜெயிச்சிட்டாங்க. பர்பிள் கேப்பும் இவங்க கிட்ட தான் இருக்கு, ஆரஞ்சு கேப்பும் இவங்க கிட்ட தான் இருக்கு. டேபிள் டாப்ல யார் இருக்கான்னு பார்த்தா அங்க மட்டும் கொஞ்சம் சேஞ்சு எம்ஐ இருக்காங்க. இவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எப்படி இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கே தோத்துடும், ஆர்சிபி மேல போடும். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு.